Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம Windows 10 கம்ப்யூட்டர்ல எப்படி ஒரு சாஃப்ட்வேரை வந்து கம்ப்ளீட்டா அன்இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்டா வந்து உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல வந்து கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டதுல ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் இங்கே வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் தேவையில்லை அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சாஃப்ட்வேரை வந்து தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. ஸோ இங்கே வந்து நான் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேரை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்போமா இருந்தால் அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அன்இன்ஸ்டால் கொடுப்போமா இருந்தால் இப்போ எஸ்கேக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்ப்போமா இருந்தால் நீங்கள் கொடுக்குற சாஃப்ட்வேரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து காட்டும். ஸோ இங்கே வந்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன், அன்இன்ஸ்டால். ஸோ இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ். இப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற சாஃப்ட்வேரை வந்து இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பேனலில் வந்து உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து சில ஃபைல்ஸ் வந்து சி டிரைவில் வந்து சேவ் ஆகியிருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் மேனுவலாக வந்து டிலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.